सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। राजराजेश्वरी राज्यदायिनी राज्यवल्लभा राजकृपा राजपीठ निवेशित निजाश्रिता राज्यलक्ष्मी कोशनाथा तदंग बलेश्वरी साम्राज्यदायिनी सत्यसंघा सागर मेखला दीक्षिता दैत्य शमनी सर्वलोकवशंकरी सर्वार्थदात्री सावित्री सच्चिदानंद रूपिणी. போகதா எனக்கூடியதான இந்த 8வது கலையில கடைசி நாமாக்கள் இந்த நாமாக்கள் இருக்கு. இதுக்கு மேல இருக்கக்கூடியதானது விஸ்வாகலான்னு பேரு. அது அந்த அடுத்ததாக இருக்கக்கூடியதான 701வது நாமால இருந்து விஸ்வாகலான்னு பேரு. போகதா விஸ்வா இந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்னு பாருங்க. மனுஷனுக்கு போகத்தை கொடுக்கிறது போகதாகலம். போகம் ததாதி. போகம்னா என்ன? சுகத்தை கொடுக்கிறது. இந்த சுகத்தை கொடுத்து கொடுத்து மனுஷனுக்கு என்ன ஆகணும்? உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான சுகங்களும் போரும்னு தோணும். உலகம் முழுக்க இது போரும், எனக்கு இனிமேல நான் அம்பாளுடைய திருவடியை மட்டும் நாடுவேன் எனக்கூடியதான எண்ணம் வரணும். இப்படி அந்த நிலைக்கு நீங்க வந்ததுனால போகதாகலா முடிச்சிருக்க. சாதாரணமாக சாஸ்நாமம் கேட்கணுமே ஆனால் அதுக்கு ஒரு விலட்சணமான புண்ணியம் இருக்கணும். அம்பாளுடைய நாமாக்களையே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரம். பகு நாட்கள் விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் பண்ணாதான் சிவநாம சகஸ்ரகம். சிவநாம சகஸ்ரகம் கொஞ்ச நாள் பாராயணத்தான் அம்பாளுடைய சகஸ்ரகம். அதுலயும் இந்த ரகசிய நாம ஸ்தோத்திரம் மிகவும் சிறந்தது அப்படின்னு கீழே சொல்லியிருக்கோம். அப்படி அதுல இந்த போகதா கலா கடைசி நிலையில இருக்கு. 692வது நாம சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீட்சிதா தைத்ய ஜமனி சர்வலோகவசங்கரி சர்வார்த்ததாத்ரி சாவித்ரி சச்சிதானந்த ரூபிணி. இந்த நாமக்களை இப்ப பார்க்க போறோம். சாம்ராஜ்யதாயினி அம்பாள் தன்னுடைய பக்தாளுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுப்பார். சாம்ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? சாம்ராஜ்யம்னா சக்கரவர்த்தி பதவி. சக்கரவர்த்தி பதவின்னா என்ன அர்த்தம்? எல்லா ராஜாக்களும் தனக்கு அடிமையா இருக்கக்கூடியதான ஒரு நிலை. மனுஷனா இருக்கிறவன் இந்த ஜன்மாவில அடையக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பதவி அதுதான். இத தைத்தரிய உபனிஷத்துல சொல்லும் பொழுது யுவாத் ஸ்யாத் சாது யுவாத்யாயகா ஆதிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்யேயம் வித்தா சர்வா பூர்ணா ஸ்யாத். ஒரு மனுஷனுக்கு நல்ல வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி திருப்தியோட இருந்து பூமண்டலம் முழுக்க அவனதாக இருந்து எல்லோரும் ஒரு அபிமானத்தோட இருக்கக்கூடியதான ஒரு ராஜாவா இருந்தால் அவனுக்கு என்ன ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் இந்த லோகத்துல நீங்க அனுபவிக்க முடியாது. இந்த லோகத்துல அனுபவிக்கணுமே ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வேண்டி இருக்கு. எனது பாபம் இருக்கப்படாது, அவ்ருஜினத்துவம் அப்படின்னு இருக்கணும், அகாமஹ தத்துவம் ஒரு ஆசையும் இல்லாதவனா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது. அப்படி ஒரு சாம்ராஜ்யாக சம்ராட்டாக இருக்கணும், சக்கரவர்த்தியாக இருக்கணும் என்கிற என்ன ஒரு பலமானது கிடைக்கிறதோ அந்த பலத்தை அம்பாள் கொடுப்பாள். சோ மேக்சிமம் பலம் என்ன இருக்கோ மானிட பிறவியில மனிதனாக இருக்கிறதுனால அவன் அனுபவிக்கிறதுக்கு என்ன பலம் உண்டோ அதையும் கொடுப்பா. சாம்ராஜ்யதாயினி ஒண்ணு.
இப்ப இந்த ஸ்ரீ வித்யில இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே வேத வித்யில இருக்கு. வேதங்கள்ல அவ கர்ம காண்டத்துல இருக்கிறவா, எங்க உபாசனா காண்டம். உபாசனா காண்டமும் கர்ம காண்டம் தான். ஏன்னா சரீரத்தோட சேர்ந்து பண்ணக்கூடியது கர்ம காண்டம்னு பேரு. சரீரத்தை விட்டு மனசினால மட்டும் பண்ணக்கூடியது உபாசனா காண்டம். இது மானசிகம் கர்மா. சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மா ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா விஷ்ணு கிரமான் கிரமதே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்தந்த சமயத்துல கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மந்திரம் இப்படி ஒரு ஸ்வரம் மாறினாலும் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லணும். இதெல்லாம் கஷ்டமானது. ஆகையால் அப்படிப்பட்டதான இந்த கர்ம காண்டத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாத வாழ்க்கை இந்த உபாசனா காண்டம். மனசுனாலேயே அந்த கர்மா பண்றது. ஆகையால் நீங்க பண்ணக்கூடியதான அக்னிஹோத்திரங்கள் அங்கிருந்து ஆரம்பிச்சு சயனாதிகள் இத்தனையும் இங்க உபாசனா காண்டத்துல இருக்கு. அதுலயும் ஸ்ரீ வித்யோபாசனம் தஹரோபாசனம் ரொம்ப வசத்தியான உபாசனம். இப்ப அந்த சாம்ராஜ்யம் யாருக்கு அப்படின்னா ராஜசூய யாகம் பண்ணினவாளுக்கு, யாகத்துல ராஜசூய யாகம் பண்ணினவாளுக்கு சாம்ராஜ்ய பதவி. அதுக்கு சமானமாக அவளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷமும் அந்த நிலையும் பூலோகத்திலே இவாளுக்கு கிடைக்கும். மரணானந்தமும் ஸ்வர்கலோகத்துல விசிஷ்டமான ஒரு ஸ்வர்க்கம் கிடைக்கும்னு சொல்றது. அதையும் இவாளுக்கு கொடுப்பாளும். நீங்கதான் ராஜசூயமே பண்ணலையே, ராஜசூய வாஜபேயங்கள்ல பண்ணினீங்களா? இல்ல சுவாமி, பண்ணாத போனா அந்த பலம் கிடைக்கும். கர்மாவை பண்ணாம கர்ம பலம் எப்படி கிடைக்கும்? மனசுனால நீங்க பண்ணினதான இந்த உபாசனையானது அதை விட அதிகமான பலத்தை கொடுக்கிறது. ஆகையால் இந்த மானசிகமான கர்மாவுக்கு அவ்வளவு பலம் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. ராஜசூயேன எட்டா மண்டலேஸ்வரோவா, ராஜசூயத்தினால யாரு யாகம் பண்ணினானோ அவனோ மண்டலேஸ்வரோவா, மண்டலத்துக்கெல்லாம் இது அதிபதி அப்படின்னு சக்கரவர்த்தி. இவருக்குதான் ராஜாதி ராஜோவா சம்ராட் தஸ்ய பாவஹ சாம்ராஜ்யம் தத்தே. இது எப்படி சொல்றது? அக்னி புராணத்துல ஏனேட்டம் ராஜசூயேன மண்டலஸ்ய ஈஸ்வரஸ்ய சாஸ்தியஸ்ய ஆக்ஞயா ராஜ்ஞः ச சம்ராட் பவிஷ்யதி. ஏனேட்டம் ராஜசூயேன, யாரு ராஜசூய யாகத்தை பண்ணினார்களோ, மண்டலஸ்ய ஈஸ்வரஸ்ய, யாரு சக்கரவர்த்தியா இருக்கானோ, சாஸ்தி ராஜா ஆக்ஞயா, எல்லோரும் அவர் சொன்னதான ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். யாரும் எதிர்த்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிற சக்கரவர்த்தி இருக்கானே ராஜ்ஞ சம்ராட் பவிஷ்யதி. அப்படி இருக்கக்கூடியதான ராஜாவுக்கு சம்ராட்னு பேரு, சக்கரவர்த்திக்கு சம்ராட்னு பேரு. அந்த பதவி உங்களுக்கு கொடுக்கறாளா, அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுப்பாளா அம்பள். அதனாலதான் சாம்ராஜ்யதாயினி. இப்ப இந்த பதவி எப்படி? பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணா இது ஸ்தோத்தும் வாஞ்சம்னு பவானித்வம் இது யா. அடுத்த க்ஷணம் அவனுக்கு பயனை கொடுத்துக்கலாம். அதோட மட்டும் இல்ல, முகுந்த பிரம்மேந்திர பத நீராதித்த பதா, எல்லா தேவதைகளும் வணங்கினால் என்ன சந்தோஷம் இருக்கோ, எப்படிப்பட்டதான நிலை வருமோ அது அம்பாள் கொடுத்துடுறாள். இத சொல்லிருக்கல. இந்த பவானித்வம் தாசேங்கிற இடத்துல காமகலா பீஜம்னு ஒரு பீஜம் இந்த ஸ்லோகத்திலேயே இருக்கு. ஆகையால் அந்த பீஜத்தினுடைய ஒரு ஸ்வரூபம், அதை நீங்க அனுசந்தானம் பண்ணினா இவ்வளவு உயர்ந்ததான ஒரு பலமானது வரக்கூடியது அப்படிங்கிறதுதான் அங்கே அந்த மந்திரத்துக்கு என்ன பலம். சௌந்தர்ய லஹரி மந்திரத்துக்கு சாம்ராஜ்ய பிரதம். அப்படி இந்த பலத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு வசத்தியான ஒரு பலம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்வதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணா துவமேகான ஐவாசி பிரகடித வராபீத்யபிநயா. அதுல ஒன்னும் கவலையே படாதீங்க. உங்களுக்கு அம்பாள் கையில அபயமதுல வரதமதுல ஒன்னும் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஆனா என்ன பண்றா தெரியுமா, நான் பயாத்ராத்தும் தாத்தும், உங்களுக்கு வாழ்க்கையில எந்தெந்த பயம் வருமோ, இது ஆகுமோ ஆகாதோ, நம்ம மேல இவா கோச்சுப்பாளோ கோச்ச மாட்டாளோ, என்ன விவகாரம் என்னமோ மனசுல கவலை புடுங்கிட்டு இருக்க, கவலையப்படாதுங்க சுவாமி. அம்பாளுடைய திருநாம ஒன்ன சொல்லுங்க. ஏன் தெரியுமோ, குழந்தைகளை அழுத குழந்தைகளை அம்மா சகிப்பாளா? சகிக்க மாட்டா. அதே மாதிரி தான் பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம்.
தாங்கள் எவ்வளவு நினைக்கிறீர்களோ அதை விட அதிகமாக கொடுப்பவள். இத்தனால்தான் இந்த அர்த்தம் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பலமை பிச்சா வாஞ்சா சமதிகம், தாங்கள் எதை கேட்டீர்களோ எதை ஆசைப்பட்டீர்களோ அதை விட அதிகமாக. இங்க என்ன சொல்றதுன்னு, இனிமேல ஆசைப்பட முடியாததான ஆசையும் கொடுப்பாள். சமதிகம் வாஞ்சா அப்படி என்பது இனிமேல் வாஞ்சையாரு இதுதானே மேக்சிமம், அதை கொடுத்துட்டாள்னா சமதிகம் வாஞ்சா யாரு கொடுக்கிறாளோ அதுக்கு தவகி சரணாதேவன் புலவு. பல பிறவிகள்ல இவன் பண்ணியிருந்தான புண்ணியத்தினாலதான் இவனுக்கு இந்த மந்திரோபதேசமானது ஏற்படுகிறது அப்படிங்கிறது இதனால தெரிகிறது. சாம்ராஜ்யதாயினி. அடுத்தது சத்யசந்தா சாகரமே கலா. இந்த சத்யசந்த அனுல்லங்க சாசனான்னு ஒரு நாமா சொல்ல போறேன். இதே அர்த்தம் தான் அங்கேயும் வரப்போகுது. யாருடைய கட்டளையானது யாராலையும் தாண்ட முடியாதோ, இந்த அம்பாளுடைய கட்டளை இந்திரனாகட்டும் மற்ற எல்லா தேவதைகளாகட்டும் தாண்ட முடியாது. ஏன் சுவாமி தாண்டினா என்ன பண்ண, தலையை எடுத்துருவாளோ? தலையை எடுக்கல, அவளுடைய சக்தி எடுத்துருவா. அவள்கிட்ட அந்த சக்தி இருந்தா தானே அந்த காரியம் பண்ண முடியும். நடக்கிறதுக்கு காலில் சக்தி இருந்தா நீங்க நடக்க முடியும், கண்ணுல பார்க்கக்கூடியதான சக்தி இருந்தா நீங்க பார்க்க முடியும். அதே விதமா அந்த சக்தி எடுத்துட்டா பண்ண முடியுமா? அப்படிதான் தேவதைகளுக்கும் ராட்சசாலுக்கும் நடுவில் இருந்து தேவதைகள் ஜெயிச்சதுமே ஒரு யக்ஷரூபமா தோணித்தான். நடுங்கி தேவதைகள் என்ன ஆச்சுன்னா அக்னியை தெரிஞ்சுக்கிறதுக்கு போனா அக்னி பகவான் அங்கே போறார், ஒண்ணும் முடியல, எல்லாத்தையும் எரிச்சு விடுவேன். பிரகல்பங்கள்லாம் பேசினார், நான் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன், பூலோகத்துல இருந்தாலும் தேவலோகத்துல இருந்தாலும் அந்தரிஷ லோகத்துல எல்லாத்தையும் நான் எரிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னவர். சரி ஒரு புல்ல காமிச்சு இதை எரியினார், ஒண்ணும் முடியல. நாம் என்னமோ இவ்வளவு வசதியாக நினைக்கிறோம், நாம் பண்ணணும் என்ன, அவள் அருள் வேணும், அப்பத்தான் அதை பண்ண முடியும். இது தெரியணும் நமக்கு. எல்லாம் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்ல, அம்பாளுடைய அருள் இருக்குன்னு டேக்கிங் ஃபார் கிராண்டட் எல்லா வியாபாரமும் நடந்து கொண்டிருக்கு. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையால் சாம்ராஜ்யதாயினி அங்க ஒண்ணு சொல்ல போறேன். அருள்லங்க சாசனாங்கிற நாமாவுல. அதுக்கப்புறம் சத்யசந்தா. சத்யே அனுல்லங்கே சந்தே பிரதிஜா மரியாதை யஸ்யாஹ. ஒரு பிரதிஜை பண்ணியாச்சுன்னா அது நிச்சயமா ஆகணும். மனசுல நினைச்சாச்சுன்னா அந்த நினைச்சதான மனசுல நினைப்பு அது பூர்த்தி ஆகணும். துர்கா சப்தத்துல ஒரு அரக்கன் தூத்தை அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கேன், சும்பனையும் நிஜம்பனும் நான் 2 பேரு. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லாம் வருஷத்தையும் எங்க கிட்டத்தான் இருக்கு. தாங்களும் உலகத்திலேயே ரொம்ப அழகி, அப்படித்தானே இருக்கள். எப்படி இருக்கள் நீங்க அப்படின்னு கேட்டா, மகாலாவண்ய சேவதி, அழகுக்கெல்லாம் இருப்பிடமா நீங்க இருக்கு. ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ரத்னங்கள் யானி ரத்னபூதானி யானி தந்தி மையேவ சோபனே, எல்லாம் என்னிடத்துலதான் இருக்கு. ஆகையால் நீங்களும் ரத்னமா இருக்கிறதுனால எங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னார். அந்த மாதிரி சொல்லியிருப்பா. சத்தியமுக்தம் துவயாநாத்திர. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பர்ஃபெக்ட்லி ரைட்டுண்டா. ரொம்ப பலச்சாரிகள் எல்லா ரத்னங்களும் உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லாமே நன்னாதான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, எதனால் யோசித்தா புறா சின்ன வயசுல நான் தெரியாம யோஜனை பண்ணாம வார்த்தையை கொட்டி விட்டேன். சில ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிடும், அப்புறம் அதை தாண்ட முடியாது. வாழ்க்கையில பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒண்ணு பண்ணிவிட்டேன் என்னன்னா, யோமாம் ஜெயது சங்கிராமே யோமே தர்ப்பம் யபோஹதி. யாரு என்னோட சண்டை போடுவாளோ, யாரு என்னுடைய கொழுப்ப அடக்குவாளோ, யாரு என்ன ஜெயிப்பாளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏதோ ஒரு பெட் வச்சுட்டேன். நாங்க பெண்கள் ஒருத்தரோட பேசுறப்ப நீ யார கல்யாணம் பண்ணுவேன், ஒத்த மேசம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிப்பேன். நான் உலகத்துக்கு அது கிடைப்பேன். இது மாதிரி தெரியாம ஒண்ணு பண்ணிவிட்டேன். சொன்ன வார்த்தையை தாண்ட முடியாதோ இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் நீங்க யாரும் சண்டைக்கு வாங்கோ, இல்ல உங்க தம்பி யாரும் சண்டைக்கு வரணும், யாரு ஜெயிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா இருக்க விவகாரம் என்ன பண்றது, கரவோத்து யாத்து எது உங்களுக்கு கிட்டமோ அது பண்ணுங்க அப்படின்னு விட்ட விவகாரம் முழுக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு காலத்துல ஒரு பிரதிஜை பண்ணாடா, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை.
எதா இருந்தாலும் எந்த அம்பாளுடைய திருவடியை தாங்கள் பிடித்துக் கொண்டீர்களேயானால் வேற வாழ்க்கையில வேற ஒண்ணும் உங்களுக்கு வேண்டியது இல்லையோ, நினைத்ததெல்லாம் ஆகிவிடுமோ, அப்படிப்பட்டதான ஒரு பிரதிஜை சந்தா அம்பாள்கிட்ட இருக்கு. பழைய நாள்ல எல்லாம் ஒரு வார்த்தை கொடுத்தா வாயிலிருந்து வந்தா அதை தாண்டப்படாது, பிராணம் போனாலும் தாண்டப்படாது அப்படின்னு இருந்தது. இப்ப என்னடா சமயத்துக்கு தகுந்தாப்புல சமயானைக்கு தக்க மாட்டல் ஆடனே ஆயிரம் பண்ணிருக்க பார்த்தா எந்த சமயத்துக்கு எது வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தவிர வாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரூலா வச்சுட்டு இருக்கோம். அப்படி அல்ல. துரியோதனனும் தர்மபுத்திரனும் 2 பேரும் சேர்ந்து சைன்யத்தை திரட்ட ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் திரட்ட ஆரம்பிக்கப்ப மாதிரின்னு நகுல சகாதேவன் 2 பேர் இருக்கார். அவளுடைய அம்மா மாதிரி, அவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்க, அவர் தான் சல்யன். இந்த சல்யனுக்கு எவ்வளவு இருக்கு, நிறைய பலம் இருக்கு, சேனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த சல்யன் யாரு பக்கத்துல ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பாண்டவாள் பக்கத்துல தான். என்ன தம்பி பசங்களும் அப்படி. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், கௌரவாள் மட்டும் வேற யாரையோ அண்ணன் தம்பிகள் தானே, பெரிய குழந்தைகள் தானே. இருந்தாலும் துரியோதனும் ஆள அனுப்பிச்சான், தர்மபுத்திரனும் ஆள அனுப்பிச்சார். 2 பேரும் போனார். இவன் என்ன பண்ண தெரியுமா, நான் பாண்டவாள் பக்கம் தான் போகணுங்கிற ஒரு, ஏன்னா இவளுக்கு பாண்டவ பட்சபாதி, அவன் தர்மத்துல இருக்கா நல்லது இருக்கா என்ன பண்ணுவா அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை கிளம்பினான். கிளம்புறது எப்படி கிளம்பினா, அத்தனை சைன்யத்தோட கிளம்பின வந்துட்டே இருக்க. துரியோதனன் பார்த்தா இத்தனை சைன்யம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமி, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஃபெலோ, அதனால என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்ச. என்ன பண்ணினார் தெரியுமா, நான் எந்த ரூட்ல சல்யர் வராரோ அந்த ரூட்ல அங்கெல்லாம் பெரிய சத்திரங்கள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அத்தனை சைன்யங்களுக்கும் ஆகாரம் போட்டு, இவருக்கு ஆகாரத்தை போட்டு, புது வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து, இவளுக்கு வர காலத்துல ஒரு களைப்பும் இல்லாம பாத்துட்ட. கரெக்டா குருக்ஷேத்திரம் வரைக்கும் வரப்போற. வரும்பொழுது என்ன பண்ண, நடுவுல முன்னாள் ஒருத்தர் வந்து கேட்டார், இவர் இந்த சல்யர் வாயை சும்மா இருக்காம இவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களே சகாயம், இவர் என்ன பண்ணிருக்கார், இதுக்கெல்லாம் தர்மபுத்திரர் பண்ணார் நினைச்சுட்டு இருக்கார். எனக்காக எவ்வளவு பண்றான் பாத்தியா, நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. மாமா மேல ரொம்ப இஷ்டம், மாமான்னு பஞ்சாயத்து சொல்வேட, இவ்வளவு இஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க, உமக்குத்தான் நான் ஹெல்ப் பண்றேன் சார். வார்த்தையை கொடுத்துட்டுதான். அப்புறம் என்னாச்சு, ஆமா உங்களுக்கு தான் சார், நாங்கெல்லாம் துரியோதனுடைய వ్యక్తిகள்ட்ட. இத்தனையும் யார் பண்ணினது, துரியோதன் அரேஞ்ச் பண்ணிருக்கார். ஒரு மனுஷனை எப்படி ஆவர்ஜனம் பண்ணணும் எனக்கூடியதான விவகாரங்கள் முழுக்க துரியோதனன் பண்ணினான். அப்புறம் என்ன பண்றது, இப்ப வார்த்தைய தாண்ட முடியாது. அடுத்த சத்திரத்துக்கு வந்ததுமே நேரம் அங்க துரியோதன் வந்திருக்காரு. துரியோதனுக்கு எவ்வளவு நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்குதான் நீங்க சொல்லிட்டு இருக்க, அன்னைக்கே தனியே இருந்தது. என்ன பண்ணினா, நான் நேரம் வந்துட்டார், சுவாமி நீங்க வார்த்தை கொடுத்துட்டு எங்க பக்கத்தா வரணும். என்ன பண்ணுவாரு இப்ப சல்யன், ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணினா, துரியோதனை கேட்டு நான் தர்மபுத்திரர்கிட்ட பார்த்து சொல்லிட்டு வரேன், என்ன இவ்வளவு நினைச்சேன், தர்மபுத்திரர் என்ன நம்பி இருக்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போனார். இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தர்மபுத்திரர் போனார். தர்மபுத்திரர் வாங்கன்னு சொல்லி ஸ்வாகத்தம் சொல்லி அர்க்கியபாத்தியாதிகள் எல்லாம் கொடுத்து ஆசனம் கொடுத்து மாமா வச்ச என்னமா இருந்தாலும் இத்தனையும் பண்ணினார். கடைசியில என்ன, இவர் இப்படி சொல்லிவிட்டார், தெரியாதனுக்கு ஏமாத்தி விட்டான், ஏமாந்து போயிட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த பக்கம் போய். தர்மபுத்திரர் என்ன சொல்லணும், அந்த பிராட் மைண்ட் பார்க்கணும். எது எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்கும். இது வேணும்னு ஒண்ணும் நீங்க பண்ணல, உங்களுக்கு எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு. ஆனா உங்களை ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்பேன், அது மட்டும் நீங்க நோன்னு சொல்லாம கேட்க எனக்கு பண்ணணும் அப்படின்னு. என்ன கேட்க போறாரு, என்ன ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கட்டம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா எங்க 5 பேர்ல யாருக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி தெரியுமா, பிராணன் இடத்துல. அவர் பிராணனை காப்பாற்றணும்னு எங்க 5 பேருக்கும் ஒரு பயம் இருக்கு. யாருன்னா அர்ஜுனன் மேல. பீமன் கிட்ட யாருக்கும் பயமே கிடையாது, அவன் ஒத்தனே வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு வந்துருவான், அவனுடைய சரீர சக்தியை. நாங்கெல்லாம் எங்க பிராணனுக்கு பயப்படல, ஆனா பயப்படுறது யாருக்கு, அர்ஜுனனுக்கு. அவன் வில்லாளி,
நல்ல வில்லாளி எல்லாம் பண்ணுவான். ஆனா கர்ணன் அவனுக்கு சமானமா இருக்கான்னு உலகத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. 2 தரம் கர்ணனை தோக்கடிச்சிருக்காரு அர்ஜுனன். திரௌபதி விவாக சந்தர்ப்பத்திலேயும் அடுத்தது உத்தர கோகிரகணத்திலேயும் தோக்கடிச்சிருக்கார். இருந்த போதிலும் அவரை கட்டா பயம். அப்பப்ப தபஸ் பண்ணி புது புது அஸ்திரங்கள் எல்லாம் கத்துக்கலாம் சுவாமியாவ. துரோணாச்சாரியர் யார்கிட்ட வாசிச்சாலும் அவர்கிட்டயே வாசிச்சிருக்கார் அவர் பரசுராமன்கிட்ட. அவ்வளவு பெரியதான விசேஷம். ஆனா அவனை கேட்டாதான் பயமா இருக்கு எனக்கு. எல்லோரும் சொல்றா அர்ஜுனன் தான் ஜெயிப்பார்னு, அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கர்ணனோட சண்டைன்னு ஒரு பயமா இருக்கு. ஆனால் ஒன்று பண்ணுதா என்ன, கர்ணனோட சண்டை, அர்ஜுனன் கர்ணனுக்கு சண்டை வரும் பொழுது நீங்க சாரதியா இருக்கணும். சாரதியா இருக்கிறது மட்டும் இல்ல, அங்க ஒரு வார்த்தை சொல்ற தர்மபுத்திரர், கிருஷ்ண பகவான் எப்படி சாரத்தியம் பண்றாரோ அது போல சாரத்தியம் பண்ணக்கூடியவர் தாங்கள். சல்லியனுக்கு உச்சி கொடுத்து போயிட்டு அப்படிதான் பண்ணினார். ஞாபகம் வச்சுக்கோ, கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினாரோ அதே போலதான் பண்ணினார். அவர் விவகாரம் என்னடா செய்தார், சாரிட்டார் அவர். ஏன்னா பெரிய ராஜா, எல்லாரோட ரொம்ப பெரியவர், அவரை சாரத்தியம் பண்றதுக்கு என்ன பண்றது, ஓகேன்னு ஒத்துண்டார். தர்மபுத்திரர் பண்றேன்ட்ட சரினார், பண்ணினார். கடைசியில் என்ன பண்ணார், கர்ணன் எந்த பானத்தை போட்டாலும் நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டே இருக்கு, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எப்ப நீங்க ஒரு மனுஷனுக்கு என்னடா, அவனை டிப்ரெஸ் பண்ணினா போறோம், விவகாரம் முழுக்க அவனுடைய உற்சாகத்தை குறைச்சா போறோம் அப்படின்னு. அதுக்கு என்ன நான் பண்ணிவிடுறேன். அதே போல நாகாஸ்திரம் வருது, கர்ணன் நாகாஸ்திரத்தை போட போற. என்ன பண்ணினார், அவருடைய 2 புருவங்களுக்கு, அர்ஜுனுடைய 2 புருவங்களுக்கு நடுவுல வச்சோம். அந்த நாகாஸ்திரத்துக்கு ஒரு சக்தி ஒரே ஒரு தடவை தான் அர்ப்ப பண்ணது, மறுபடியும் போட முடியாது. இவர் அப்பவே சொல்றார், தெரியாம பண்ற, உனக்கு ஒன்றும் தெரியல, நான் சொல்றேன் பாரு, கழுத்துல அதுக்கு எய்ம் பண்ணணும், இங்க வைக்கப்படாதுன்னு. அவர் என்ன பண்ணார், அஸ்திரத்தை போடுறது நானா நீங்களா, நீங்க சாரதி தானே, உங்க காரியத்தை பண்ணு, நான் சொல்றேன் போறது அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்ட்டு. இப்படி சொல்லி சொல்லி கரெக்டா அவன் பாட்டுக்கு மாறல, அவன் பாட்டுக்கு 2 புருவங்களுக்கு நடந்தான் இருந்துச்சு. இது பகவான் இந்த சம்வாதம் எல்லாம் கேட்கிறார். ஏன் தெரியுமா, 2 பேர் இதயத்திலும் அவர் இருக்காரோ இல்லையோ, இவர் பேசுறது அவர் பதில் சொல்றது அவளுக்கு புரிஞ்சாலும் பகவானுக்கு புரிஞ்சிருக்கு. கர்ணனுடைய கையில இருந்து அம்பு வெளியில வந்த பிறகு அர்ஜுனன் அடிக்கிறதுக்குள்ள ஸ்பிளிட் ஆஃப் a செகண்ட் என்ன பண்ண, தேர் தட்ட அழுத்திட்டார். அது என்னடா ஆச்சு, அந்த அர்ஜுனனுடைய 2 புருவங்களுக்கு நடுவுல வச்ச பானம் கிரீட்டத்தில் அடிச்சு எடுத்து கீழே விழுந்திருக்கு. ஒரு 2 இன்ச்சஸ் அழுத்திட்டார் தேர செகண்டுக்கு. என்னடா கீழே விழுந்திருக்கு. அர்ஜுனன் ஓடு கவலைப்பட்டானா, என்னது அபசகுனம் அல்லவா, கிரீட்டம் கீழே விழுந்தது, அதை விட தோத்து போனார் இல்லையா. பகவான் சொன்னாரா, கிருஷ்ணா இப்படி ஆயிடுதான், பயப்படாதேன்னர். ஏன்னா கவலை வரும்போது துஸ்வப்னம் சுஸ்வப்னம் உபஜாயத்தே, கவலை வரும் பொழுது பகவான் நினைச்சியோ இல்லையோ போயிட்டு ஒன்னும் ஆகாது உனக்கு. இது போலயே 2-3 அஸ்திரம் போடும் பொழுதும் சல்லியன் இப்படியே கர்ணனா இருக்கிறார். ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு வார்த்தை நான் சொன்னேனே, ஆனால் அந்த வார்த்தையை காப்பாற்றிக் கொள்ளணும். அது ராஜாக்கள்கிட்டயும் ரொம்ப பேருகிட்ட இருந்தது. இப்ப அது ஏது யார குணம், அம்பாளுடைய குணம். சத்யசந்தா, சத்யே அனுல்லங்கே, சந்தே பிரதிஜா மரியாதை. பிரதிஜா சொன்ன வார்த்தை, மரியாதா இது வரைக்கும் நம்ம எதை பண்ணணுமோ இன்னொருக்கு அது. எஸ்யாக அதுக்கப்புறம் சாகர மேகலா, சாகராக சமுத்திராயேவ மேகலா காஞ்சி யஸ்யாக பூமேஹே சா. பூரூபமா அம்பாள் இருக்க. பூமி எங்க இருக்க, 4 சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்க. 4 தானே சமுத்திரம், நடுவுல அட்லாண்டிக், ஆர்டிக், பசிபிக் எல்லாம் இருக்க, நடுவுல இருக்க. இந்த பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம ஊருக்கு போனது, நம்ம ஊரு தான் எடுத்துன்ற ஹிமாலயத்துல அந்த பக்கம் சமுத்திரம் இல்லையே. கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு 1000 காரியம் இருக்கு. பூமி முழுக்க எடுத்துன்றால் 4 பக்கம் சமுத்திரம் இருக்கு, அவ்வளவு. இந்த பூமண்டலம் முழுக்க யாருக்கு இருந்தது, மனுவனுடைய சாயம்பவ மனுடைய பிள்ளை. அவர் என்ன பண்ணினார், அவருக்கு 7 குழந்தைகள். ராஜ்யம் யாருக்கு சார் கொடுக்கணும், பெரிய பையனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணினார், அப்படி வேண்டாம் அப்படின்னு நடுவுல ஒரு நாட்டி விட்டு
குதிரையை வச்சுட்டு 7 சுத்து சுத்தினாராம். அந்த 7 சுத்து சுத்தின பிறகு ஒரு ரவுண்டுக்கும் அடுத்த ரவுண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாகங்கள்ல ஒவ்வொருத்தருக்கு எப்படி சொல்லிட்டார் பத்தல விவகாரம் முழுக்க சப்தாவரணமாக பண்ணிவிட்டாராம். அந்த பூமி ஆவரணம் நாம எல்லாம் இப்ப இது சியாமலா ஆவரணம் வாராகி ஆவரணம் பண்றோம்னா பூதேவிக்கு ஆவரணம் ஒண்ணு இருக்கு சப்தாவரணம். இத பண்ணினது அவர் விவகாரம் முழுக்க அப்படி பண்ணினார். அதுக்கப்புறம் அவருக்கு முன்னால துருவன் வந்தார், உத்தான பாதர் வந்தார். இந்த விவகாரங்கள்லாம் நடக்கிறது. அது அப்படி இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா அது மாதிரி இந்த 4 சமுத்திரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான பூமி முழுக்க அந்த அம்பாளுடைய சாம்ராஜ்யமா இருந்தது. 17-18 கோணங்கள் இருந்தாலும் அந்த பூ வடிவமாக ஏனஜ உருக்ரா பிருதிவீச்ச திருடா அப்படின்னு சொல்றதே வேதங்கள். அப்படிப்பட்டதான ஸ்வரூபமாக அம்பாள் இருந்தா. அதனால சாகர மேகலா ஒண்ணு. மேகலானா ஒட்டியானம்னு. ஒட்டியானம் வயத்துக்குள்ள போட்டுருப்பான் வயத்துல. இது எதுக்குன்னு அத்தனை பூமண்டங்களும் தான் வயத்துல வச்சுட்டு இருக்க. அம்மாவோ இல்லையோ ஸ்ரீமாதா இல்லன்னா எங்க இருக்கா அதுக்குள்ள இருக்காரு. அத்தனை பேரையும் கட்டி காப்பாத்தின்னு இருக்கா. அதனால இங்கேயும் எங்கேயும் போகப்படாதுங்க அப்படின்னு ஒட்டியானம் மாதிரி கட்டி காப்பாத்தின்னு இருக்காளா. இதை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகத்தான் சாகர மேகலா. இது வரைக்கும் ஆச்சு. அடுத்தது தீட்சிதா தைத்யஜமணி சர்வலோகவ சங்கரி. தீட்சிதா தீட்சிதா தீட்சையை அடைந்தவள். சரிதான். அம்பாளுக்கு போய் தீட்சை பண்றது யாரு பண்றதுன்னு யாகத்துல யாருக்கு தீட்சை பண்றது? முதல்ல ஆத்வகிம் தீட்சகதை, அதுக்கப்புறம் பிரம்மாண்டம் தீட்சகதை அப்படின்னு வரிசையா அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பேருக்கு தீட்சணீஷ்டின்னு ஒரு ஒண்ணு. தீட்சணியா இட்டி. அந்த இட்டியில ஒவ்வொருத்தருக்கும் தீட்சை பண்ணணும். அந்த தீட்சை பண்ணின பிறகு அவளுக்கெல்லாம் நியமம் இருக்கு. கேஷான் வபதே ந கார்ணிகிருந்ததே வரிசையா கிருஷ்ண எஜுர்வேதத்துல வரிசையா சொல்லு இருக்கு. இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எஜமானா இருக்கிறவன் உடம்புக்கெல்லாம் வெண்ணெய் தட வேண்டும். அரிப்பு வந்ததுன்னா அதை சொரிஞ்சுக்க கூடாது. கிருஷ்ண விஷாலம் கருப்பு மானுடைய கொம்ப கொடுப்பான். அதை வச்சுதான் சொல்லிக்கணும். நீங்க டக்குன்னு சொல்லிருக்கணும். அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இதை வச்சு இதுக்கெல்லாம் தீட்சைன்னு பேர். தீயத்தா நியமங்கள். அந்த நியமத்தோட இருந்தா தான் சொர்க்கலோகம் இருக்கட்டும். இது எதுக்கு தீட்சணியை எட்டினா, நான் இந்த தெய்வத்தை வழிபடுவதற்காக சித்தமா இருக்கேன், நிச்சயமா அடைவேன் என்று காட்டுவதற்காக தீட்சை. இந்த தீட்சணி எட்டி என்ன சொல்றது? அதுக்கு முன்னால பிராயணி எட்டி இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆனப்புறம் அந்த தீட்சணி எட்டி இதுக்கு மேலதான் யாகம் ஆரம்பிக்க போறது. அதே மாதிரியே தீட்சாங்கிறது நீங்க இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா தீட்சை ஃபைனல் சார் இல்ல, அதான் ஆரம்பம். சீரியஸாக உபதேசம் பண்றதுக்கு உபாசனை பண்றதுக்கு அங்கே ஆரம்பம். இங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த தீட்சையானது என்ன அர்த்தம்? இந்த தீட்சையில தான் ஞானத்தை பிராரம்பிக்கிறார் குரு. அந்த குருவானவர் இவருடைய சரீரத்துல ஞான தோற்றம் ஏற்படணும் என்பதை ஆரம்பிச்சு வைக்கிறார். அதான் தியம் ஞானம் க்ஷிணோதி பிராபயதி தீட்சா. தியம் மனிதனிடத்துல இருக்கக்கூடியதான அறிவை, க்ஷிணோதி பிராபயதி இவனுக்கு இந்த பிறவியில இந்த வரும்படி அனுகிரகம் பண்றார். அதாதோ தீட்சா எதிர்வேதத்துல ஆரம்பிச்சு சம்பா ஏதம் தீட்சிதம் சந்தம் தீட்சித இத்யாதக்ஷதே அப்படின்னு இந்த பிராமணம் சொல்றது. இதுதான் இந்த பிராமணன் தான் தீட்சணிக்கு விடைய வாக்கியம். சம்பா ஏதம் தீட்சிதம் சந்தம் அவனுக்கு தீட்சிதம் தியம் க்ஷிணோதி. தீட்சித பெரியதா, அது பெரியதாவா இருந்தாலும் அதை நாங்க சொல்றப்ப சின்னதாவா மாத்திட்டோம். தியம் க்ஷிணோதி சந்தம் தீட்சித இத்யாதக்ஷதே அப்படின்னு. இதத்தான் குருமூர்த்தி அப்படிங்கிற நாமாவலையும் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை முன்னாலேயே. இந்த தீட்சைகள்லாம் எத்தனை விதமான தீட்சைகள்? சாக்தி தீட்சா, சாம்பவி தீட்சா, மாந்திரி தீட்சா, இப்படி 3 தீட்சைகள் பண்றது வழக்கம் இருக்கு. ஆனா 32 தீட்சைகள் இருக்கு. அது முதலையே சொல்லியிருக்கேன். அம்பாளுடைய பல்லு 32 பல்லுன்னு 32 பல்லுன்னு சொல்லி 32 தீட்சைகள்லாம் சொல்லி மறந்து போயிடுத்தோம். கவலையப்படாதுங்க. மறக்கிறது மனுஷனுடைய மத்த ஸ்மிருத ஞானம் அப்போகரஞ்சா.
மறந்து போறதுங்கிறது பகவான் பண்ற செயல், உங்க செயல் இல்லைமா. அதனால நீங்க கவலையே படப்படாது, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறோம். கவலைப்பட்ட ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? ஐயோ மறந்து போயிடுச்சுன்னா கவலைப்பட்டா கவலை தான் இருக்கும். எப்படி மறந்தது கவலை வேலை வரணுமா என்ன? கவலைப்பட்டா வரப்போறதா என்ன? அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோம், மறுபடியும் ஞாபகம் வரட்டும். அதே மாதிரி இந்த 2 நாமாக்களை முன்னால சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்க என்ன சொல்லிருக்கேன், அங்கெல்லாம் தீட்சைகள், தீட்சைகளுடைய வழிகள், எத்தனை தீட்சை இருக்கு, அந்த பிராமுக்கியத்தை அதெல்லாம் சொன்னோம். இங்க தீட்சான்னா என்ன, இங்க இருந்துதான் என்னைக்கு தீட்சை பண்றாளோ அன்னைக்குதான் அவளுக்கு ஞானம் வருவதற்கு பிராரம்பிக்கிறது. அதனால சிஷ்யேபியோ மந்திரதானேன பாபம் க்ஷபயேதி திவா தீயதே கிருபயா சிஷ்யே க்ஷீயதே பாப சம்சயः தேன தீட்சேதி கதிதா இது பரானந்த தந்திரம். பரானந்த தந்திரம், பரமானந்த தந்திரம். இது என்ன சொல்றது? சிஷ்யேபியோ மந்திரதானேன, சிஷ்யாளுக்கு மந்திரத்தை கொடுத்து பாபம் க்ஷபயேதி திவா அவளுடைய சரீரத்துல மனசுல இருக்கக்கூடியதான இந்த ஜன்மாவில இருக்கக்கூடியதான எந்த அறிவுக்கு பிரதிபந்தகமான பாபங்கள் இருக்கோ அவைகள்லாம் போக்குற. சில பாபங்கள் சிலத பிரதிபந்தம் பண்ணும். அறிவு வராம ஆத்ம தத்துவம் புரியாம இருக்கிறதுக்காக என்ன பாபங்கள் செஞ்சிருக்கானோ, ஆத்ம தத்துவாவரணத்துக்காக எந்த பாபங்கள் பண்ணியிருக்கானோ அதை இவர் நாட்டம் பண்ற. அதனால க்ஷபயதி திவா தீயதே கிருபையா சிஷ்யே, அந்த சிஷ்யனுக்கு கிருபையினாலதான் கொடுக்கிற. அவர் காசு கொடுக்காருன்னா அது கொடுக்கிறார் இதை கொடுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு கொடுத்தா போறோம்? என்ன பாபம் போறதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போறாது, அவ்வளவு பாபம் இருக்கு. ஆனா அதை போக்கடிக்கிறான்னு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் தயையோட கொடுக்கிறார். தீயதே கிருபையா சிஷ்ய க்ஷீயதே பாப சம்சயா தேன தீட்சேதி கதிதா. அதனால்தான் தீட்சான்னு பேரு. சா அஸ்ய சஞ்சாதா இது தீட்சிதா. இந்த தீட்சை ஆனவனுக்கு தீட்சிதர்னு பேரு. தீட்சிதான் சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல தீட்சிதர் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சிதா தத பின்னா, அப்படி எஜமான பின்னா தீட்சை அடைந்ததான ஒவ்வொரு வியக்தியும் அம்பாளுடைய சமானம். ஆணோ பெண்ணோ யாராருக்கு தீட்சை வந்திருக்கோ அவள்ல அம்பாளுக்கு சமானம். அதுக்கப்புறம் தைத்திய சமனி, அடுத்த நாம என்ன? தைத்திய சமனி, அரக்கர்களை கொன்னவள். பண்டாதீனாம் சமனி, பண்டன், மகிஷன், சும்பன், நிசும்பன், ரக்தபீஜன், இப்படி ரொம்ப உயர்ந்ததான ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபன், இப்படிப்பட்டதான கொடூரமான அரக்கர்கள்லாம் ஒரு காலத்துல இருந்திருந்தா. நாஸ்திகம் அரக்கனா இருக்கிறதுனால இப்ப இல்ல, எப்பவும் இருந்ததான். ஆனா அவளை எல்லாரையும் மகாபலசாலிகளா உலகம் முழுக்க தன் கண்ட்ரோல்ல வசம் வச்சுட்டுதான, தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தான வியக்திகளையும் அம்பாள் கொண்டாள். அதனால தைத்திய சமனி. அது மட்டும் இல்ல, உலகத்துல யாரா இருக்காளோ அவளை எல்லாத்தையும் தன் வசமாக ஆக்கி கொண்டாள். சர்வலோக வசங்கரி. இத பார்க்கணும். லோகத்தை வசப்படுத்துறதுன்னா அதட்டி வச்சுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். குழந்தைகளை அதட்டி நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும்னு வச்சுக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு. அவனே 16 வயசு ஆயிடுச்சுன்னா நீர் சொல்றது என்ன, நான் என்ன கேட்கறது? அதான் பிராப்தே ஷோடச வருஷத்து புத்திரம் மித்ரவதாச்சரே. தோளுக்கு வந்த பிறகு தோழன்னு சொல்லணுமே தவிர அதுக்கப்புறம் அவனை வையப்பட அடிக்கப்படாது. மீதி பேர் அடிக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடிச்சா திருப்பி வாங்கிக்கிறோம். விவகாரம் என்னடா, யாரையும் பண்ணப்படாது. அல்ல குழந்தையா இருந்த நம்ம பையன்னு சொன்னா அவனுக்கு அது வரைக்கும் சிக்ஷை பண்ணலாம். எதற்காக? படிப்புக்காக, தர்மசாஸ்திரத்துக்காக, அவன் முன்னுக்கு வர்றதுக்காக, நல்ல வழியில இருக்கிறதுக்காக, அவனை நீங்க சரியான வழிக்கு கொண்டு வரதுக்காக சரி பண்ணலாம். ஆனால் 16 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன பண்ணணும்? அட்வைஸ் பண்ணணும். அப்பா இப்படி இருக்கு சொல்லுங்க, எடுத்துக்கிறதோ எடுக்காதோ, அதை ஃபாலோ பண்றதோ பண்ணலையோ அவனுடைய விவகாரம் உங்களது இல்ல. விவகாரம் அப்படி இருக்கணும். ஆனால் அந்த பையனுக்கு அவன் பையனுக்கு சொல்லுது. நான் சொல்றது யார் அப்பாவா இருக்காளோ அவளுக்கு.
மற்றவர்களுக்கெல்லாம் அம்பாள் என்ன பண்றா, உலகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்காளா இல்லையா? ஆகையால் சர்வலோக வசங்கரி, எப்படி சர்வலோகங்களையும் வசம் பண்றா? அடிச்சு இல்ல, பயமுடுத்தி இல்ல, வெஷு இல்ல. ஆனா என்ன பண்றா தெரியுமா, அவளுடைய மனச மாத்தி அவளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து கொண்டு அவள்லாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும், இந்த வழியில இருக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சர்வான் லோகான் ஸ்வவசே குருதே. வசமிக்கு மாந்தம் அவ்வியம். வசகான்னு சொல்லல முன்னோகத்துல, வசம்னு சொல்லல. வசம்னு மகாரத்தோட முடியுறதான அவ்வியம். அவ்வியம்னா என்ன அர்த்தம்? எது எந்த டென்ஸ்லயும் எந்த கேஸ்லயும் மாறாதோ என்ன வியேதி ததவ்யம் அப்படி. அதுக்கப்புறம் புஸ்தகத்துல பிரதியோகித்வா பாவகான்னு இருக்கு. அது இன்னொரு இடத்துல இருந்து மாதிரி வந்துட்டு அதை ரவுண்ட் பண்ணி இல்லேன்னு சொல்லுவோம். இங்க புஸ்தகத்துல அடிஷனலா பிரிண்ட் பண்ணிருக்கு, தப்பான பிரிண்டிங். சர்வார்த்ததாத்ரி சாவித்ரி சர்வார்த்ததாத்ரி. என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கிறவள். அர்த்தம்னு சொன்னா தர்ம காம மோட்சங்களுக்கெல்லாம் உபலட்சணம். எது உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். சர்வேஷாம் சதுர்ணாம் அர்த்தானாம் புருஷார்த்தானாம் தாத்ரி. என்னென்ன வேணுமோ, ஒருத்தனுக்கு மோட்சம் வேணும்னா அவனுக்கு கொடுக்குறா, எனக்கு ஆசை வேணும்னா இந்த பொருள் வேணும்னா அதை கொடுக்குறா, நான் தர்மமா வாழணும்னா அதையும் கொடுக்குறாங்க. அத்தனையும் தர்ம சிந்தனையிலிருந்து ஆரம்பிச்சு வேண்டியதான பொருளை கொடுத்து ஆசைகளை கொடுத்து நிறைவேற்றி அவனுக்கு மோட்சத்தையும் கொடுப்பாள். வேதாந்தத்துல சொல்றார், வைராக்கியம் வந்தா தான் உங்களுக்கு மோட்சம்னு சொல்றார். ஆனா மற்ற சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, உங்களுக்கு உலகத்தை அனுபவிக்கணும்னு எண்ணம் இருந்தா தான் காமமே வருங்கிற. நீங்க உலகத்தை அனுபவிக்கணும்னா இதை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கணும் சார். காசை சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்கு தான் அந்த உள்ளூர் ஒரு மனசுல இன்னும் சம்பாதிக்கணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் காமம் வரும். சோ எக்கனாமிக்ஸ் அர்த்த சாஸ்திரம் அது சொல்றவன் இருக்கிறவனுக்கு அப்படின்னு எவ்வளவு முன்னுக்கு வந்தாலும் இன்னும் முன்னுக்கு வரணும், பேராசை இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அவன் முன்னுக்கு வர முடியும். பிசினஸ் பீப்புள்லாம் இந்த வருஷம் 10 லட்சம் லாபம் வந்ததுன்னா அடுத்த வருஷம் 15 லட்சம் வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொன்னு. இப்ப என்ன பண்ணா வருஷம் விட்டான், குவார்டருக்கு ஒரு பேங்க் ஆரம்பிச்சோம்னா 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்டர்ல. அவ்வளவு காசு வேணும், அவ்வளவு காசு. இது அர்த்த சாஸ்திரம். அதே போல நம்ம இத்தனை நாள் இப்படி வாழ்ந்தோம், இன்னும் நல்லா வாழணும், ஆச்சாரத்தோட இருக்கணும். ரிட்டையர் ஆயாச்சு, இனிமேலையாவது 3 வேளை சந்தியாவந்தத்தை விடாம பண்ணணும், ராமாயண பாராயணம் வச்சுக்கணும், குருவிட்ட போய் சிரவணம் பண்ணணும். இப்படிங்கிற தர்மத்துல உறுதியா இருக்கிறதுல அந்த தர்ம சிந்தனையும் அம்பாளா தான் கொடுக்க. அதனால சர்வார்த்ததாத்ரி பிறகு சாவித்ரி சர்வேஷாம் சதுர்ணாம் அர்த்தானாம் புருஷார்த்தானாம் தாத்ரி சாவித்ரி. திருநந்தயே நலோகே இது ஷஷ்ட்யா ஏவ நிஷேதாத் கிருத்யோக லட்சண ஷஷ்ட்யாக திருதகாபியாம் இது சமாச நிஷேதேபி சேஷஷ்ட்யா சமாசா. என்னமோ எழுதியிருக்கான்னு கவலைப்பட. விவகாரம் என்னடா, சர்வேஷாம் தாத்ரின்னு போட்டிருக்கு, சர்வேஷாம்னு ஷஷ்டி விபக்தி போட்டிருக்குல்ல. ஷஷ்டி விபக்தியோட திருஜகாபியாம் கர்த்தரிங்கிற ஒரு சூத்திரத்தினால பாணினி ஷஷ்டி விபக்தி சமாசம் வராதுன்னு சொல்லிட்டு, சமாசம் வராது போனா சர்வார்த்த தாத்ரின்னு எப்படி வேணும், சர்வேஷாம் அர்த்தானாம் தாத்ரி அப்படித்தானே சொல்லணும். சமஸ்த பதம் எப்படி சொல்லிட்டு நலோகேன்னு ஷஷ்டி விசேஷம் பண்ணினாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திருஜகாபியாம் கர்த்தரிங்கிற சூத்திரமும் நிஷேதம் பண்ணினாலும் நாங்க சேஷ சக்தியில சமாதானம் பண்ணிக்கிறோம். சக்தி சேஷ அப்படின்னு இருக்கு. சக்திக்கு மாத்திரம் பரஸ்வதம் சக்தியாக சக்திக்கு சம்பந்தார்த்தே சக்தி. லோகத்துல எத்தனை சம்பந்தம் இருக்கு, ரிலேஷன் எத்தனை இருக்கு, ஆயிரக்கணக்கான இருக்கு. விஸ்வம் பசியதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தை சிஷ்யாச்சாரியதையா பிதுர்புத்திராத்மா, இதெல்லாம் எத்தனை ரிலேஷன்ஸ் பாருங்க. இது இல்லாம அனுயோகி பிரதியோகம் ஆதேயத்தை அதிகரணதா எத்தனை சம்பந்தங்கள் சொல்லலாம். அத்தனை சம்பந்தங்களும் சக்தி தான். ஆகையால் சேஷஷ்டியில சமாசம் வரலாம். யாராவது வியாக்கரணம் வச்சு சர்வார்த்ததாத்ரிங்கிற சந்தேகம் வந்தா கவலையப்படாதங்க, நான் சொல்றேன். தேவி புராணே தர்மாதீன் சிந்திதான் அர்த்தான்
சர்வலோகேஷு யச்சதி அதோ தேவி சமாக்கியாத சர்வைஹி சர்வார்த்த சாதினி. தர்மாதீன் சிந்திதான் அர்த்தான், தர்மத்தையோ அர்த்தத்தையோ சர்வலோகேஷு யச்சதி காமத்தையோ அதோ தேவி சமாக்கியாத சர்வை சர்வார்த்த சாதினி அப்படின்னு சொல்லிருக்கு. அதே போலயே அடுத்தது சாவித்திரி. காயத்ரின்னு ஒரு நாமா பார்த்துவிட்டேன், அதனாலே யதார்த்தமா இருக்கணும். காயத்ரி சாவித்திரி சரஸ்வதி ஒண்ணுதான். காலமே காயத்ரி மத்தியானம் காலமே சாவித்திரி மத்தியானம் காயத்ரி மற்றொரு சவித்திரி சரஸ்வதி இப்படின்னு ஒரே காயத்ரிக்கு 3 பேர். ஆனா விவகாரம் என்னடா ஒவ்வொன்னும் தனித்தனி செயல், அதுக்காக தனி பேரு. சவிது ஜெகத் பிரசூதே பரமசிவசிய இயம் சாவித்ரி. இந்த சாவித்திரின்னு என்ன அர்த்தம்? பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிடித்தவள். பரமேஸ்வரன் பிடிச்சது அம்பாள் தானே, அதனால சவிது ஜெகத் பிரசூதே உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணுகின்றதான பரமேஸ்வரனுக்கு சாவித்ரி இயம் அவருக்கு சேர்ந்தவள். இவ்வளவு அழகான நாம. இந்த நாமாவை எப்படி கூப்பிடுற? ஏதோ கூட்டுசாதி மாதிரி என்ன கூப்பிடுற? என்ன என்ன பாருங்க, எவ்வளவு அழகானது. இந்த நாமாவை சொன்னாலே அவ்வளவு வசதி. நம்ம ஊர்ல எதற்காக இப்படி பேர் வச்சிருக்கோம்? அவனுக்கு புண்ணியம் வரணும், கூப்பிடுறவாளுக்கெல்லாம் புண்ணியம் வரணும். கடைசியில என்ன பண்ணிவிட்டான், இத அப்படி பேர் வந்துட்டோம். சரி, பிரஜானாம் பிரவதனாத் சவிதே நிகத்யதே. இதுதான் விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல பிரஜானாம் பிரதவனாத் உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷாலையும் உண்டு பண்றதுனாலையும் அவருக்கு சவிதே பிரதேதே சவிதா அப்படின்னு பேர். இது விஷ்ணு தர்மோத்தர புராணாத் சவித்ரு பிரகாச கரணாத் சாவித்ரித்யபிதாவயேத் ஜகத பிரசவித்ரீதி ஹேதுனா நேன வாபிச்ச. சவித்ரு பிரகாச கரணாத் சூரியனுக்கு ஒளியை வரும்படி பண்ணினவளம்பாள். சவிதா சூரியனுக்கு பிரகாச கரணாத் ஒளியை கொடுத்தவள். ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா வேதம். ஏன தேஜசா யுத்தன் சூரியஸ்தபதி அப்படி அன்வயம். எவனுடைய தேஜஸுனால் ஒளிக்கப்பட்டு சூரியன் பிரகாசிக்கிறாரோ. நீங்க என்ன நினைச்சிருக்கீர்கள்? சூரியன் செல்ஃப் லூமினஸ். சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனிடத்துல ஒளியை தான் வாங்கி கொண்டு பிரகாசிக்கிறது. சயின்ஸ் சொல்றான். எங்க வேதம் என்ன சொல்றது? அந்த சூரியனுக்கே ஒளியை கொடுத்தது அம்பாள் தாங்கிறது. ஏன சூரியன் பத்தி தேஜசேத்தா. ஏன்னா சூரியனை பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு வேணும். சூரியன் அறியணும்னா குருடனால பார்க்க முடியுமா? முடியாது. வேற இன்னொரு தீபம் வேண்டாம். ஆனா என்ன அறியறதுக்கு எனக்கு கண்ணு வேணும்னா கண்ணை மூடிட்டா நான் இருக்கேன்னு தெரியாதா? சொப்பிரகாசமே உங்க ஆத்மா தான், சூரியன் இல்ல. அதனால ஜெகத பிரசவித்ரீதி ஹேதுனா நேன வாபிவா. உலகத்தை படைக்கிறதுனால அம்பாளுக்கு பிரசவித்ரின்னு இருந்ததா அது சாவித்திரின்னு ஆயிடுச்சு. இது பாரத்வாஜ ஸ்மிருதேஷா தர்மசாஸ்திரம். சாவித்ரி பிரசவர்த்திதா இது வாசிஷ்ட ராமாயணாச்ச. இது எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. யோக வாசிஷ்டத்துக்கு பேரு வாசிஷ்ட ராமாயணம். வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசம் பண்ணினார். ராமனுக்கு அத்தனை கவலைகளும் துன்பங்களும் வந்த போதிலும் மனச திருடமா வச்சுட்டதுக்கு காரணம் சின்ன வயசுல வசிஷ்டர் உபதேசம் பண்ணது. எத்தனையோ வசிஷ்டர் உபதேசம் பண்ணார். அதையெல்லாம் யோக திருஷ்டியில காதால கேட்டார் வால்மீகி. அவர் எழுதினார் முழுக்க. அப்படி யோக வாசிஷ்டம் ரொம்ப பெரிய கிரந்தம், கஷ்டமான கிரந்தம். சூடால உபாக்கியானம், இப்படி நிறைய உபாக்கியானங்கள்லாம் அதுல இருக்கு. அப்படிப்பட்டதான் அதுவும் வாசிக்கணும். ஜன்மால எது வாசிக்கிறது போயிட்டே இருக்கிறோம். விவகாரம் முழுக்க அப்படி ரொம்ப பெரிய கிரந்தம் இருக்கட்டும். அதுல சொல்லிருக்கு தேவி புராணே தோ திரிதசை ரட்சிதா தேவி வேத யோகேஷு பூஜிதா பாவசுத்தி ஸ்வரூபாச்ச சாவித்ரே தேன சத்ருதா. திருதசை ரட்சிதா தேவி தேவதைகள் எல்லாம் அம்பாளை பூஜை பண்ணினா. வேத யோகேஷு பூஜிதா வேத சாஸ்திரத்திலையும் யோக சாஸ்திரத்திலையும் பூஜிக்கப்பட்டவள். பாவசுத்தி ஸ்வரூபாச்ச சுத்தமான எண்ணம். அம்பாளை பூஜை பண்ணினா அம்பாளை காலுக்கு நீங்க வணங்கினேலையானால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? உங்க மனசுல எப்பொழுதும் நல்ல வழியில இருக்கப்படி பாவ சுத்திய கொடுப்பா, சங்கல்ப சுத்திய கொடுப்பா. அதனாலதான் காயத்ரி மந்திரத்தை மண்டாங்கிறது.
குழந்தைகள் காயத்ரி மந்திரம் பண்ணா எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில முன்னுக்கு வருவான். டிராயிங் போடுறதா இருந்தா உலகத்திலேயே நம்பர் 1 டிராயிங் வரும். பெயிண்டிங் போட்டா அது வரும். சமையல்காரர் பண்ணாருன்னா காயத்ரி சமையல் என்னன்னா வரும். வேதம் படிக்கிறது படித்தா வரும். அதனால இந்த துறையில் தான் இருக்கணும்ங்கிற நிர்பந்தம் இல்ல. அந்த மனசுக்கு அதி கூர்மையான ஒரு நிலையை கொடுக்கிறது, குஷாகிரிய கொடுக்கிறது. நமக்கு எந்த புத்தி வேணும்? குஷாகிர புத்தி வேணும். இப்ப நமக்கு என்ன புத்தி இருக்கு? முசலாகிர புத்தி. உலக்கனுடைய எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. அது இல்லாமல் குஷாகிர புத்தி வேணும். அது எதனால வரும்? காயத்ரி மந்திரத்தினால்தான் வரும். ரோட்ல அந்த கத்திரிக்கோளுக்கு சாணா பிடிக்கிறதுக்கு பாருங்க, அதை புத்தியை கொடுத்து அந்த சாணா பண்றான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது எப்படி பண்ணனா? இப்படித்தான் பண்ண முடியும். பாவசுத்தி ஸ்வரூபாச்ச சாவித்ரி தேன சஸ்மிருதா. தேன சா சஸ்மிருதான்னு இருக்க, சாஸ்மிருதா இருந்தா வரும். இத்யுக்தம் தேவி பாகவதே தூ ஸ்ரவணம் செந்தனா தேச்ச தாதுரேஷ நிபத்யதே. ஸ்ரவணே தேஜசோஸ்பத்தி சாவித்ரி தேன கத்யதே. ஸ்ரவணம் ஸ்யந்தனஸ்யார்த்தே. ஸ்ரவணம் என்ன? ஒழுகிறதுங்கிற அர்த்தத்துல ஸ்ரவணம். ஸ்ரவதி பிரஸ்ரவதி ஒழுகிறது அப்படி. இது தாத்துரே வணிகத்திய நிபாத்தியதே. இந்த அர்த்தத்துல இந்த தாத்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவணே தேஜசோத்பத்தி. ஜலமானது ஒரு இடத்துல இருந்து கீழே வேகமா ஓடினா அங்கிருந்து வித்யுத் சக்தி உண்டாகிறதா. அதுல தேவி பாகவதத்துல சொல்லிருக்க கரண்ட் எப்படி தயார் பண்றது? ஜலமானது வேகமா வந்தால் அதுல இருந்து வித்யுத் சக்தி உண்டாகிறது. ஸ்ரவணே தேஜசோத்பத்தி சாவித்ரி தேன கத்யதே அப்படின்னு நம்ம மனசு அப்படி சுத்தி கொண்டே பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து என்ன தான் உண்டாகிறது? ஒரு சக்தியானது உண்டாகுது. அந்த சக்தியானதான் மந்திர சக்தி. ஜபம் பண்ணிட்டே இருந்தா உடம்பு சுடுறதுன்னு தெர்மோமீட்டர் பாக்காதீங்க. சரீரத்திலே ஔஷ்ணியமானது உண்டாகிறது. அந்த ஔஷ்ணியம் பாபத்தை பொசுக்கிறது. அதுக்காக அப்படி அதனால்தான் அதுக்கு சாவித்திரின்னு பேரு. இயம்ச புஷ்கர தீர்த்தா தீட்சிதா தேவி. இந்த அம்பாள் எங்க இருக்கா? புஷ்கர தீர்த்தத்துல இருக்கா. ததுக்தம் பத்ம புராணே சாவித்ரி புஷ்கரே நாம்னே தீர்த்தா நாம் பிரபவே சுபம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு சாவித்திரின்னு பேரு. இது வரைக்கும் இந்த நாமாக்களாச்சு. அதுக்கப்புறம் 36 நாமாக்களை இந்தந்த அக்ஷரத்தோட ஆரம்பிக்கிறது. இத்தனை எழுத்துன்னு சொல்லியிருக்க. தேககுண பவலே சாத்விஸ்தே ரூபம் திவா பூரி வாரி கணே பாவி குணாஸ்திரித ஸ்ரீபதலதா பாவ ஜபவாதா தேககுணாத். இந்த சரீரமானது எத்தனை குணங்களான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தேககுணாத் பவலேஷாத். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி உண்டா இருக்கனால பவலேஷாத் த்விஸ்தே ரூபம் திவா பூரி. ஏ ஆச்சாரியனே, உன்னுடைய 2 ரூபங்கள் என்னது? சுக்லச்சரணம், கிருஷ்ணச்சரணம். த்விஸ்தே ரூபே அது எப்படி? திவா பூரி தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த குரு பாதுக்கு என்னுடைய 2 பாதுக்க மகிமை திவா பூரி. வாரி கணே பாவி குணாக. வாரி ஜலம். கணங்கள் என்ன? லோகத்தில் இருக்கக்கூடியதான தேவதைகள், லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள், பிராமணா, சத்திரியாள், வைசியாள், அந்யாள், புருப்பான்கள், ஸ்திரீகள், கணங்கள் பேர். கூட்டம் கூட்டமா இருக்கிறவர், ஒரு கிளாஸுக்கு சேர்ந்தவர். அவளுக்கெல்லாம் பாவி குணாக உங்களோட சேர்ந்ததுனால, அந்த குருவனுடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவளுடைய சேர்ந்ததுனால அவளுக்கு நல்ல குணம் வரும். திரிபதலதா பாவ ஜவவாதா. அவளுக்கெல்லாம் திரிபதம் 3 பதங்கள். என்ன சொல்ல போற? இதம் விஷ்ணர்விதக்ரமே திரேதா நிததே பதம் அப்படின்னு 3 பதங்கள். ஒரு பாதத்தினால பூமியும், ஒரு பாதத்துல தேலோகத்தையும், இன்னொரு பாதத்தினால அந்தரிக்ஷ லோகத்தையும் வியாபிச்சு விட்டாராம் அவர். அதான் நீங்க வந்து அவர் தலையில வச்சார், அது அப்புறம் இருக்கட்டும், அது கதை புராணத்துல. வேதத்துல என்ன இருக்கு? மூலத்தையும் வியாபித்தவர் திரேதா நிததே பதம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார் சாயனர். பாத்துக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. வேத பாஷ்யம் வேதத்துல இருக்கா போல சொல்லணும், விவகாரம் முழுக்க. ஆகையால் அதான் சொல்ற ஸ்ரீபத லதா பாவ ஜவவாதா. இத்தனையும் ஜவவாதாக அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால அந்த குரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. இது
குருபரமா ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒவ்வொரு 36 நாமாக்கள் எத்தனை எழுத்தோட எந்தெந்த எழுத்தோட ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு நாமாவிலும் எத்தனை எழுத்து இருக்கு, அவைகள்லாம் சலாஸ்திர சூத்திரத்தினால எப்படி பண்றது, இவைகள்லாம் முன்னால சொல்லி இருக்க சொல்லியாச்சு. இந்த நாமா 700வது நாமா சச்சிதானந்த ரூபிணி. அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு சார்? சத்வம் சித்வம் ஆனந்த ரூபம். சத்ரூபமாக அம்பாள் இருக்கா, அழியாத ரூபமாக அம்பாள் இருக்கா, சித்ரூபமாக சைத்தன்ய வடிவமா இருக்கா, ஆனந்த வடிவமா இருக்கு. நான் இல்லை என்று யாராவது எப்பொழுதாவது சொல்வானா? இந்த சந்தேகம் நான் இருக்கேன்னா இல்லையான்னு சந்தேகம் வருமா? பர்சுல காசு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரலாம். எந்த சந்தேகம் மனுஷனுக்கு வரலாம். ஆனா விவகாரம் நான் இருக்கேன்னா இல்லையான்னு சந்தேகம் வரலையா? அதனாலதான் சத்ரூபம். எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு டவுட் இருக்காது. யாராவது இல்லைன்னு சொன்னா அடிச்சுவிடுவேன். ஆனா அந்த சந்தேகம் இல்லையா? சைத்தன்ய ரூபிணி. தூக்கத்துல எல்லாரும் நிம்மதியா தூக்கம் வந்தா நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றோட இல்லையோ, ஆனந்த ரூபிணி விவகாரம் விடலாம். சச்சிதா உங்க ஆன்மஸ்வரூபமா இருக்கா, சச்சிதானந்த ரூபிணி. இது சத்வம் சித்வம் ஆனந்தஸ்வரூபம் ஸ்வரூபம். அதையேவ வித்யாந்தரேஷு உபசம்ஹர்த்தவ்யம் அஸ்யாஹ. 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல சூத்திர பாஷ்யத்துல ஆனந்தாதய பிரதானஸ்யாங்கிற சூத்திரத்துல உபாசனை பண்ணும் பொழுது எந்த குணம்? சத்ரூபம், சித்ரூபம், ஆனந்த ரூபம், ஆத்ம ரூபம், வியாபக ரூபம், 5 குணங்களோடு எப்பவும் மனசுல தியானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னது இந்த அம்பாளுடைய உபாசனையுடைய ஸ்வரூபம். வித்யாந்தரேஷு உபசம்ஹர்யம் அஸ்யாஹா இதி சச்சிதானந்த ரூபிணி. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்றவாளுக்கு இந்த சச்சிதானந்த வடிவமான ஆத்மஸ்வரூபம் அவளுக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கும். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணிவது உன் இரு பாதாம்புயத்தின், பகலிரவா நன்னியது உன்னை சயந்தோர் அவைத்து நான் முன் செய்ய புண்ணியம் என்ன வேது. எந்த ஜென்மாவில புண்ணியம் பண்ணினேனோ அந்த குருவனுடைய பிரசாதம் கிடைச்சிருக்கு. அதனால எப்பொழுதும் உங்களை தியானம் பண்ணக்கூடியதான நிலை வந்திருக்கு. ஆகையால் அம்மா உங்களுக்கு நமஸ்காரம். புவி ஏழையும் பூத்தவளே அப்படிங்கிற அபிராமப்பட்டார். அதே மாதிரியே இந்த அழகான 700 நாமா நேற்றுதான் ஆரம்பிச்சா போல இருக்கு. முடிஞ்சிருவோம் பயப்படாதீங்க, அதுக்கு அடுத்து வேற ஆரம்பிக்கும். அப்படி 700 நாமா இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதோட போகதா கலா முடிஞ்சது. விஸ்வா கலா அடுத்த இதி பாஸ்கராயேன கிருதே சௌபாகிய பாஸ்கரே சப்தமே நட்டதேனா பூத் அஷ்டமி போகதா கலா. ஹரி ஓம். அடுத்ததாக அடுத்த புதன்கிழமை